இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய். இப்போது இதில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால பேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண முடியலன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி நான் அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்காகி வரட்டும். இப்போ நம்ம கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம், அல்லது தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் தூவிடலாம். இது சாதத்து கூட, தோசை கூட, இன்னும் சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். காலிஃப்ளவர் மசாலா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.